இந்த குடியில் சிறப்பாக உங்கள் அனைவரையும் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்று கொள்கின்றோம். இந்த தொழிலுக்கு ஆரம்பமாக ஆக்காலம் பெற்ற மீட்பர்கள் என்ற பாடலை பாடுவோம். ஆக்காலம் பெற்ற மீட்பர்கள் தமதை காத்த நம் நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்படுத்தப்பட வேண்டும் என்று அகுஸ்தரையனால் கட்டளை பிறந்தது. சிரியா நாட்டிலே சிறினு என்பவன் தேசாதிபதியாக இருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்படுத்தப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் ஊருக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாக இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கற்போதியான மரியாளுடனே குடிமதிப்படுத்தப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெஹேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாது இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வழியில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதவர்கள், இதோ எல்லா ஜனத்தின் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறான். பிள்ளை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள்.
இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். ஜெபம் செய்வோம். மனுக்குலத்தை மீட்கும்படி இவ்வுலகத்தில் மனதாக அவதரித்து உயர்ந்த மேன்மையை தள்ளி பாடுகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து இவ்வுலகத்தில் வெற்றி சார்ந்த வெற்றி பெறாய் எங்கள் மத்தியில் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் நீ செயல்பட்டு வருகிற மேலான கிருபைகளுக்காக இரக்கத்திற்காக உங்களுடைய அன்புக்காக உமக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டிலும் கிறிஸ்துவ பண்டிகையை நாங்கள் நல்ல முறையில் கொண்டாடத்தக்கதாக நீர் எங்கள் தந்திருக்கின்ற நல்ல வாய்ப்புகளுக்காக நல்ல சூழலுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த குடிலின் மூலமாக நாங்கள் பாரம்பரியமாக எங்கள் செய்து வருகின்ற ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை நாங்கள் மக்களுக்கு அறிவிப்பதற்காக நாங்கள் செய்கின்ற இந்த செயல்களிலும் உங்களுடைய பிரசன்னம் நிறைவாக இருக்க வேண்டுமாய் பார்த்து நாங்கள் தெரிவிக்கின்றோம். இந்த குடிலை ஆண்டவே உருவாக்கிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த சமத்துவம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்மணி போல் பாதுகாத்து நீர் நடத்துவதில் மஞ்சோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்கு கொடுத்த ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் பார்த்து நாங்கள் தெரிவிக்கின்றோம். இந்த பண்டிகை காலங்கள் ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதமான காலம் அமைய ஆண்டவரே நீ கிருபைச்சொல்வாய் சமத்துவமாக தெரிவிக்கின்றோம். இதை பார்க்கின்றவர்கள் ஆண்டவரை பார்த்து ரசித்து ஆண்டவரே உடைய பிறப்பின் நற்செய்தியை கண்டுகொள்வதற்காக நீர் கிருபைச்சொல்வாய் சமத்துவமாக தெரிவிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய நாமம் மேம்படுத்ததாக ஆண்டவரே இதை பார்க்கிறவர்களும் இதை கண்டு விசுவாசித்து மேம்படுத்ததாக ஆண்டவரே இதை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தாலே நாங்கள் பரிசுத்தப்பட்டிருக்கின்றோம். உங்களுடைய பிரசன்னம் நிறைவாக இருக்க வேண்டுமாய் இந்த சமூகத்திற்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். எங்களை முழுவதாக உங்களுடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீரையும் கண்டத்தில் நிறைவே சொல்லியாக வேண்டிக் கொள்வோம். அன்புள்ள பிரபத்துடைய ஆமே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தாலே இந்த குடிலை பரிசுகிறேன். கடவுள் நாமம் இதன் மூலம் பயன்படுத்ததாக கடவுள் திருச்சிவராக ஆமே. உடஞ்சு போய் போருங்க நல்லா நம்ம போட்டு விட்டோம்.